ஐநாவினுடைய கப்பல் நாட்டுக்குள்ள நுழையறதுக்கு இலங்கை அரசாங்கம் நோ சொன்னதா? என்ன நடக்குது? வாங்க தெரிஞ்சுக்கணும். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவு பாதுகாப்பு நிறுவனத்தினுடைய ஆராய்ச்சி கப்பலான பிரிட்ஜப் நான்சன் என்ற கப்பலுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல் ஜூலை 15 தொடக்கம் ஆகஸ்ட் 20 வரைக்கும் ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்காக இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைறதுக்கு இருந்தது. இந்த ஆய்வு மீன்பிடியில் ஏற்படுற வீழ்ச்சிக்கும் அதே மாதிரி கடல்ல ஏற்படுற மாற்றங்கள் சம்பந்தமாக அறிஞ்சு கொள்றதுக்கும் ஒரு முக்கியமான படியாக இருக்கும். செயற்பாட்டு நடைமுறைகளுக்கான விதிமுறைகள், அதாவது SOP இன்னும் இறுதி செய்யப்படல என்ற காரணத்தினால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அரசாங்கம் சொல்லுது. ரைட். இந்த அனுமதி மறுப்பால என்ன நட்டம் நேரப்போகுது? ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூற்றுப்படி கிட்டத்தட்ட $1 மில்லியன் அளவிலான நட்டம் ஏற்படும் என்று கணிக்கப்பட்டது. அத்தோடு இதுவரையில் உணவு பாதுகாப்பு நிறுவனத்தினால மேற்கொள்ளப்படுகின்ற ஆராய்ச்சி நடவடிக்கைகள் தாமதப்படுத்த நேரிடலாம். மேலும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய காலநிலை நிதியத்தினால மேற்கொள்ளப்படுகின்ற புதிய திட்டங்களில் தடைகள் ஏற்பட நேரிடலாம். ரைட். இலங்கை அரசாங்கம் எடுத்த இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு அறிவுபூர்வமானதா இருக்குதா, இது ஒரு தேவையில்லாததா இருப்பா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.